இப்போ நேற்று கோயிலுக்கு போய்ட்டு வந்து செம்ம டயர்டாகிடுச்சு. டயர்டானதுனால எழுந்திருக்கவும் நேரம் ஆயிடுச்சு. எழுந்து இப்போ தான் வந்து மணி எத்தனை மணிக்கு 6:30 மணிக்கு பெரியவனுக்கு ஸ்கூல் இருந்தது. 6:30 மணி ஸ்கூலுக்கு நாங்கள் 5:30 மணிக்கு தான் எழுந்துவேன். என்னோடய சின்னவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. என்ன ஹெல்ப் பண்ணுறாரு சொல்லி பாருங்களேன். காலைல வந்து தூங்கி எழுந்திரிச்சு நான் 6 மணிக்கு தான் வந்து நான் எழுப்பினேன். எழுந்தோடனே கொஞ்சம் எப்போவுமே எழுந்திருக்கு கொஞ்சம் சோம்பேத்தனம் எல்லாருக்கும் இருக்கும் தான், இவருக்கும் அதே தான். அதுக்கப்புறமா எழுந்துட்டு வந்து எனக்காக தண்ணியெல்லாம் பிடிச்சி கொடுத்தாங்க. தண்ணியெல்லாம் பிடிச்சி கொடுத்துட்டு அப்புறம் வாட்டர் பாட்டிலாம் தண்ணி பிடிச்சி ஸ்கூலுக்கு தேவையான எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வாசல் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு பெருக்குனாங்க. இவங்க வந்து கோலம் போட்டாங்க. எப்படி கோலம் போட்டிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், கட்டில் வந்து கையோட க்ளீன் பண்ணிடுமா, அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்குன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அந்த கட்டிலெலாம் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. பெட்டெல்லாம் இங்கே கிடையாதுங்க. இவங்க பெட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. விளையாடி அதில் இருந்ததெல்லாம் அந்த பஞ்சு எல்லாமே பிச்சு எல்லாம் போட்டாச்சு. ஒரு 3 பெட்டுக்கிட்ட வாங்குது. எல்லாத்தையும் பிச்சு நான் பிச்சுட்டேன்னு கேட்குறேங்க. எனக்கு இதை வேலையா? ஆமாம், நீங்கள் பிச்சு பஞ்செல்லாம் கொட்டியிருந்தது. ஸோ அதனால் வந்து இப்படி ஹாய் சொல்ல எல்லாருக்கும் ஹாய். வேண்டாங்க. தினமே தேடும் வாழ்க்கை அது உனக்கு காலம் வந்தா அவனை சேரும் சுடரே சுடரே உடைந்து போகாது. பாட்டு அது ஆனால் நல்லா இருக்கும் அந்த பாட்டு. தினமாறு காலந்தோறும் மாறி மாறி இயற்கையின் அந்த ஊட்டி நெல்லிக்காய் காய்க்குன்னு பாக்குறேன், காய்க்கவே மாட்டுது. எப்பெல்லாம் காய்க்காதுன்னு பாக்குறோமோ அப்பெல்லாம் அதுல பழம் இருக்குது. அது குருவி சாப்பிட்டா கூட பரவாயில்ல, பூச்சி எல்லாம் கடிச்சு வேஸ்டா தான் போகுது. ஆடி பாதியா இங்குதான் எங்க சின்னவர் போட்ட கோலம் நல்லாதான் இருக்குல்ல. கோலம் எல்லாம் போட்டு சூப்பரா கத்து கொடுத்துருக்கேன். நல்லா பெரியவங்க போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து என் பையன் போட்டிருக்கான். ஓகே, ஒரு அம்மாவா நான் பெருமைப்படுறேன். எந்த அளவுக்கு அழகா போட்டிருக்காங்க. இன்னும் இந்த மேல போடுற அந்த கம்பிதான் ஒழுங்கா சுரிக்க தெரியல. படிக்கோலமா அது பேரு. இந்த கம்பி மாதிரி இருக்கா, இதுதான் இன்னும் ஒழுங்கா வரல பர்ஃபெக்டா. மற்றபடி இதெல்லாம் சூப்பரா இருக்குல்ல. ஓகே, பாத்திரம்லாம் தேய்ச்சி கொடுத்துட்டாங்க. எடுத்து வைக்க வேண்டியதுதான். தேய்ச்சி கொடுத்துட்டாங்கன்னா யார் அப்படி பார்த்தா என்னோடய ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி பாத்திரம் தேய்ச்சாங்க. இதை கடற்கன்னு எடுத்து அடுக்கிட்டு துணி வந்து துவைக்கிறாங்க. அதை வந்து காய போட்டுக்க வேண்டாம். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொன்னால் இன்றைக்கி அவங்க தான் செய்கிறாங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ அதனால் அந்த நான் இன்றைக்கி பாத்திரம் தேய்க்கல, அவங்க தான் தேய்க்கிறாங்க. தேய்ச்சாங்க, தேய்ச்சி கொடுத்துட்டாங்க. இப்போ எடுத்து வச்சுட்ருக்கேன். ஏதோ அவங்களால பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் ஓகே தான் எனக்கு. தக்காளி சாதம், அதுக்கு தொட்டுக்கிறது வந்து கொஞ்சமாக கோஸ் பொரியல் வச்சுருக்கேன். தோசை இருக்குது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இப்போ சட்னி எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட கொடுத்துட வேண்டியது தான். ஒரு வழியாக துணியை துவைச்சாச்சு. நான் சாப்பாடு பேக் பண்ணுறதுக்குள்ளாரவே அந்த துணியெல்லாம் துவைச்சி எடுத்து வச்சுட்டாங்க. இது வந்து காய போட்டுக்க வேண்டியது தான். தூக்க முடியல, வெயிட்டாக இருக்குது. அப்படியோ மணிக்கு மேலே தான் இன்னுமே வேலை இருக்கும். கேப்பில் வந்து துணியெல்லாம் மடித்து காய வச்சுக்கலாம். மடித்து காய வச்சுக்கலாமா? இதுக்கு துணியெல்லாம் காய போட்டுட்டோன்னா இது காஞ்சதுன்னா எடுத்து மடித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 4 மணிக்கு மேலே பசங்க வந்ததுக்கப்புறம் தான் அந்த வேலை இருக்கும். அதுக்கு முன்னாடியே சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா ஸ்கூல் வந்து அதுக்கப்புறம் பசங்கிட்ட உட்காந்து கொஞ்சம் படிக்க வைக்கணும். அதனால் முன்னாடியே கொஞ்சம் சமைச்சு வைக்கிறது. இல்லைனா வேலையெல்லாம் வீட்டு வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டா பசங்க வந்ததுக்கப்புறம் கூட சமைச்சிக்கலாம். இந்த கார்டன் சைடு தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. மற்றபடி நல்ல வெயில் காயுது, பயங்கரமாக வெயில் அடிக்குது. திருவிழா அன்னைக்கு மழை வராமல் இருந்தால் சரி. எப்போல்லாம் வெயில் கேட்குறோமோ அப்போல்லாம் வராது, எப்போல்லாம் மழை கேட்குறோமோ அப்போல்லாம் மழை வராது. எது கேட்குறோமோ அது வராது. வண்டு, ஐயோ கருவண்டுங்க கிட்ட வந்து பறந்து போகுது. நான் பயந்துட்டேன்.
எருக்கஞ்செடி இருந்தால் கருவண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எருக்கஞ்செடிலாம் ரொம்ப கிடையாது, கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கருவண்டு எங்கேருந்து வருதுன்னு தெரில. ஒருவேளை தென்னை மரம் தான் வருமோ தெரியலை. துணியெல்லாம் வந்து காய போட்டுற வேண்டிதான். யாரோடு எனக்கு என்ன பேச்சு, இதெல்லாம் மடிக்கணும். பா செம துணி பாதி மடிச்சு வச்சு மீதி இருக்கு. நீதானே கண்ணா நான் வாங்க மூச்சு வாழ்ந்தா வேண்டும் வா வா கண்ணா.